எப்போதுமே எங்களுக்கு இரட்டையில தான். எந்த நபர் எந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டீங்க? ஆஹா, இரட்டையில தான். கடந்த முறை வாக்களித்த கட்சிக்கு ஏன் வாக்களித்தோம் என நினைக்கிறீங்களா? நான் போட்டது இரட்டையில, மற்றவங்க எப்படிங்கிறதே தெரியல. திமுகவுக்கு தான். தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்கட்சி யார் என்று நினைக்கிறீங்க? அது என்னன்னு தெரியல. நான் ஏற்கனவே 5 வருஷமா ரெட்டலைக்கு தான் நான் வாக்கு, எனக்கு விவரத்துலேருந்து ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன். எனக்கு அந்த ரெட்டலையில பண்ணது பிடிக்காததுனால தான் ஸ்டாலினுக்கு உதயசூரனுக்கு ஓட்டு போட்டது. நாங்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தோம். பொதுவாக நாங்கள் திமுகவுக்கு எப்பொழுதுமே வாக்களிப்பது கிடையாது. இல்லை அதிமுக ஒரு நல்ல இயக்கம், ஒரு நல்ல தலைவன் உருவாக்கிய இயக்கம், ஒரு நல்ல தலைவி அந்த இயக்கத்தை வழிநடத்திய 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று கொள்கை பிடிப்போடு இருந்தார். அதனால் எங்களுக்கும் இந்த இயக்கம் பிடித்திருக்கிறது. அதனால் அந்த இயக்கத்திற்கு வாக்களித்தோம். ஆளுங்கட்சிக்கு இப்போதைய நடப்பில் இருக்க கட்சி கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டேன். புதுசான்னு சொல்ல போனால் முதல் இடத்துல நான் நாம் தமிழரை பரிந்துரை பண்ணுறேன். அதுக்கு அடுத்து தமிழர் வெற்றி கழகத்தை கூட சொல்லலாம். என்னோட யூகத்தை சொல்றதுனால அது ஆக போறது இல்லை. வெற்றி பெற்றால் சந்தோஷம் அப்படின்னா அதை சொல்றேன். நாம் தமிழர் வென்றெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட விருப்பத்துக்கே நான் வாக்களிச்சேன். நிறையா சொல்லலாம். அது ஆளுங்கட்சிக்கே ஒன்றும் சப்போர்ட் பண்ற அளவுக்கு இல்லை. அது இந்திய கூட்டணி தான். அதிமுகவுக்கு வாக்களித்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்டிப்பாக எங்களது வாக்குப்பதிவினை செய்ய மாட்டோம். கடந்த ஆட்சியே சரியில்லை, எப்படி முதல்வரே பிடிக்கலையே. என்டிஏ கூட்டணி நான் எதுக்கு வாக்களிக்கிறோம் அதுக்கே வாக்களிப்பாங்க. கடந்த சட்டமன்ற தொகுதியில திமுகவுக்கு தான் வாக்களிச்சேன். ரொம்ப வருத்தம், தமிழ்நாடு மக்களே வருத்தப்படுறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்கட்சி யார்? அது யாரோ ஒருத்தர் வருவாங்க, அது நம்ம கையில இல்ல சார். அதை சொல்ல விரும்பல, ஜனநாயக கடமை அது என்னோட. எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டேன்? அது எப்படி சார் அதை சொல்றது? கடந்த முறை வாக்களித்த கட்சிக்கு ஏன் தான் வாக்களித்தோம்? கண்டிப்பா கண்டிப்பா. தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்கட்சி யார் என்ன நினைக்கிறீங்க? சிறந்த கட்சி அப்படின்னு பார்த்தா டிவிகே இருக்கலாம்னு தோணுது சார். முதல் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். பாதுகாப்பு வேணும், பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமான பாதுகாப்பு வேணும். வேலை விஷயத்தில் பத்தாது, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இன்னும் நல்லா துரிதமாக செயல்பட்டுருக்கணும். அது பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் டபுளாக தான் இருக்குது விலைவாசியெல்லாம். அதுதான் ரேட் கம்மி பண்ணால் மற்ற எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு எல்லாத்தையும் அதில் தான் ஏற்றுறாங்கன்னு இருக்குது. அடுத்து வர ஆட்சி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன மாதிரி செய்யணும்? மாறுதல் கண்டிப்பாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆட்சியில் நல்லா தான் இருக்குது. அங்கங்கே ஒரு சில தவறுகள் நடக்குது, அதை சரி செஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி வேறு ஒன்றும் விலைவாசி உயர்வுங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டால் மேற்கொண்டும் எல்லாம் நல்லபடியாக இருக்கும்.